அமைச்சர் கீர்த்தனாவுக்கு கல்தா. பதற்றத்தில் அமைச்சர்கள். முதல்வர் எடுத்த ரகசிய சர்வே. இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்புல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் உள்பட 7 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இவர்களுடைய ராஜினாமா மற்றும் முதல்வர் விஜய் வெற்றி பெற்று துறந்த திருச்சி கிழக்கு தொகுதி என மொத்தம் 8 தொகுதிகள் காலியானதால் விரைவில் இடைத்தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 31 வரை இடைக்கால தடை விதித்தது. மற்றொரு புறம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே இந்த எம்எல்ஏக்களுடைய பதவிகளை பறிக்க கோரி அதிமுக தலைமை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடமும் நீதிமன்றத்திலேயும் முறையிடப்பட்டது. இத்தகைய சட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திருச்சி கிழக்கு தவிர்த்து மற்ற 7 தொகுதிகளிலும் தாவேகாவுக்கு எதிரான முடிவுகளை கிடைச்சிருக்குது. இந்த சர்வே முடிவுகளோட அடிப்படையில் முதல்வர் விஜயோட உத்தரவுப்படி 2 விஜயபாஸ்கர்களை தவிர மீதமுள்ள 5 பேருக்கு வரும் இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை என்று அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. போட்டியிட சீட் மறுக்கப்பட்டதால கடும் அதிர்ச்சியடைந்த அந்த 5 முன்னாள் எம்எல்ஏக்களும் தங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் தலைவர் அல்லது ஏதாவது ஒரு வாரிய பதவிகளாவது வழங்குமாறு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. அதற்கு பட்ஜெட் கூட்டத்துடன் முடிந்தும் நல்ல முடிவு எட்டப்படும், அதுவரை பொறுமையா இருங்க என அமைச்சர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால அதிருப்தியில் இருக்கக்கூடிய இவர்கள் ஒருவித அரசியல் குழப்ப நிலையிலேயே நாட்களை கடத்தி வர்றாங்க. இந்த நிலையில தான் தங்கள் அதிமுக நண்பர்களிடம் மனம் விட்டு பேசும் இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவை எடுத்துட்டோம், இனி தாவேகாவில் எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருப்பதாக தெரியலை என்று புலம்பி வர்றாங்க. சீட் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாத சூழல் நிலவுறதால கட்சியில தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படலை என்று வருத்தம் தெரிவித்து வர்றாங்க. ஆசை காட்டி அழைக்கப்பட்டவர்கள் இப்போது கட்சியிலும் முக்கியத்துவமின்றி அரசியல்ல முகவரியை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது தாவேகாவின் உள்வீட்டு அரசியல்ல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. அமைச்சர்களுடைய செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ரகசிய ஆய்வும் செய்யப்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் தனது தலைமையிலான அரசுல முதன்முறையாக பெரிய அளவிலான அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கார். காங்கிரஸை சேர்ந்த ஒரு அமைச்சர் உள்பட தற்போதைய அமைச்சர்கள் 4 பேர் பதவியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதுல குறைந்தது ஒரு 3 அமைச்சர்களின் இலாக்கள் மாற்றப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்கார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த உடனே இந்த அமைச்சரவை மாற்ற நடவடிக்கைகள் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கப்பட இருக்கிறது. தலைமை செயலாளர் சாய்குமார் தயாரித்தளித்துள்ள ரகசிய செயல்திறன் தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோரின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடமளிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.